ஸ்டாலினுடன் விசிக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தற்போது சந்தித்து பேசி வருகிறார்கள். திமுகவிலும் தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து பேசி வரும் நிகழ்வுகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, மறுபுறம் நாம் பார்த்தது நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். இன்று இரண்டாவது நாளாக ஆளுநரை அவர் சந்தித்திருந்தார். கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் வரை அந்த சந்திப்பு நீடித்தது. அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து கிளம்பி தற்போது சட்ட ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில், மறுபுறம் நாம் பார்க்கிறோம் விசிக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தற்போது திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த அதிரடிகள் அரங்கேறி வருகின்றன. பே. சண்முகம், வீரபாண்டியனும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள். முன்னதாக விசிக கம்யூனிஸ்டுகளிடம் ஆதரவு கோரியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இருவேறு நிகழ்வுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் விசிக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். முன்னதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னணி தலைவர்களோடு அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இவையெல்லாம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்க, மறுபுறம் நாம் பார்த்தது தவேக தலைவர் விஜய் ஏற்கனவே ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். நேற்று ஆளுநர் அழைக்காத நிலையில் இன்று மீண்டும் அவரை சந்தித்து பேசியிருக்கிறார். 45 நிமிடங்கள் வரை அந்த சந்திப்பு நீடித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து கிளம்பி சென்று தற்போது சட்ட நிபுணர்களுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவிலும் தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. முன்னதாக விசிக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், அதாவது திமுகவின் கூட்டணி தலைவர்கள் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் செய்தியை நாம் முன்னதாக கேட்டிருந்தோம். அந்த ஆலோசனையில் KN நேரு, ஏவா வேலு, கனிமொழி, ராசா உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தீவிர ஆலோசனையில் மு க ஸ்டாலினை சந்தித்த விசிக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் KN நேரு, ஏவா வேலு, கனிமொழி, ராசா உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் பங்கேற்பு. தமிழக அரசியல் களம் அடுத்தடுத்த அதிரடிகளுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது. தற்போது திமுக நிர்வாகிகளின் கருத்தை கேட்டறிந்து வருகிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். என்ன முடிவெடுக்கப் போகிறார் மு க ஸ்டாலின் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள் விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள். பல்வேறு கோணங்களில் கேள்விகள் விரிந்திருக்கிற நிலையில் பல்வேறு வகையிலான காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன முடிவெடுக்கப் போகிறார் மு க ஸ்டாலின் என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. பெரும்பான்மை இல்லாததால் நீடிக்கிறது சிக்கல். ஒருபுறம் விஜய், மறுபுறம் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதில் முனைப்பு காட்டும் விஜய், பெரும்பான்மை இல்லாததால் நீடிக்கும் சிக்கல். ஒருபுறம் விஜய், மறுபுறம் ஸ்டாலின் என தமிழக அரசியல் களம் பரபரக்க தொடங்கியிருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் முனைப்பு காட்டுகிறார் விஜய், பெரும்பான்மை இல்லாததால் நீடிக்கிறது சிக்கல். நிமிடத்திற்கு நிமிடம் மாறுகின்றன காட்சிகள். நிமிடத்திற்கு நிமிடம் பரபரப்பு எகிரிக்கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் விஜய், மறுபுறம் ஸ்டாலின் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திமுக தலைவர் இல்லத்திலும் தீவிர ஆலோசனை நடக்கிறது. என்ன முடிவெடுக்கப் போகிறார் ஸ்டாலின், என்ன செய்ய போகிறார் விஜய் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஸ்டாலின் இல்லத்தில் கூட்டணி கட்சியின் தலைவர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸ்டாலினோடு விசிக கம்யூனிஸ்ட் தலைவர்களின் சந்திப்பு நடந்திருக்கிறது. விஜய் இவர்களிடம் ஆதரவு கேட்டுள்ள நிலையில் இவர்கள் திமுகவை நாடி ஆலோசனை நடத்துவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பே. சண்முகம், வீரபாண்டியனும் ஸ்டாலினோடு சந்தித்திருக்கிறார்கள். விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் ஆதரவை கோரியிருக்கிறார் விஜய். ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார்கள் விசிக கம்யூனிஸ்ட் தலைவர்கள். இதற்கிடையில் திமுக நிர்வாகிகளின் கருத்தையும் கேட்கிறார் ஸ்டாலின். என்ன முடிவெடுக்கப் போகிறார் ஸ்டாலின்?
ஒரு பக்கம் ஆட்சி அமைப்பதில் முனைப்பு காட்டுகிறார் விஜய். பெரும்பான்மை இல்லாததால் நீடிக்கிறது சிக்கல். தமிழக அரசியல் களத்தின் இன்றைய பரபரப்பான காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆளுநர் மாளிகை, இன்னொரு பக்கம் திமுக தலைவரின் இல்லம், இன்னொரு பக்கம் விஜயின் பனையூர் அலுவலகம் என பரபரக்கின்றன காட்சிகள். ஸ்டாலினுடன் விசிக கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சந்தித்திருக்கிறார்கள். அரசியல் களத்தில் அடுத்த கட்ட பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பே. சண்முகம், வீரபாண்டியனும் ஸ்டாலினோடு சந்தித்திருக்கிறார்கள். விசிக கம்யூனிஸ்டுகளிடம் ஆதரவு கோரியிருக்கிறது தாவேக. பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 6 இடங்கள் தேவை என்ற நிலையில் அவர்களின் ஆதரவு முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் திமுக தலைவரோடு விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இன்று 2வது நாளாக ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருக்கிறார் விஜய். ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனுமதி அளிப்பதற்கு விஜய் இன்று 2வது முறையாக ஆளுநரை சந்தித்திருக்கிறார். ஆளுநர் என்ன முடிவெடுத்திருக்கிறார், விஜய் எப்போது பதவியேற்கப் போகிறார் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. கே. நேரு, ஏவாவேலு, கனிமொழி, ராசா ஆகியோரும் திமுக தலைவருடனான தீவிர ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று பல்வேறு திருப்புமுனை காட்சிகள் அரங்கேறும் நிலையில் இன்று காலை ஆளுநரை சந்திக்க சென்றார் விஜய். சுமார் 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடைபெற்றது. விஜய் ஆளுநரை சந்திக்கும் போதே ஆளுநருக்கு எதிராக விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளிடமிருந்து விஜய்க்கு ஆதரவான குரல்கள் எழுந்தன. இந்த நிலையில் என்ன முடிவெடுக்கப் போகிறார் ஆளுநர், விஜயின் பதவியேற்பு விழா எப்போது இருக்கப் போகிறது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கிடையில் திமுக தலைவர் ஸ்டாலினும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்.